90களில் ரொம்பவும் ஃபேவரட்டான ஆக்டராக இருந்தவர் தான் பிரசாந்த் அவர்கள். இவர் 2005 கிரகலட்சுமி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா 2009 இவங்களுடைய திருமணம் டைவர்ஸ்ல முடிஞ்சது. இதுக்கப்புறமா அவர் மறு திருமணம் பண்ணிக்காம சிங்கிளாவே இருந்தாரு. இப்போ சில வருடங்களா பிரசாந்த் அவர்கள் திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய அப்பாவான தியாகராஜன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, பிரசாந்த் அவர்களுக்கு 2வது திருமணம் செய்ய வைக்க இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை அவர் தேடிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு. ரீசெண்டா பிரசாந்த் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆன அந்தகம் படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்குது. இந்த படத்துடைய சக்சஸ் மீட்ல KS ரவிக்குமார் அவர்கள் அந்தகன் படத்துடைய டைரக்டரும் பிரசாந்துடைய அப்பாவுமான தியாகராஜன் கிட்ட திருமணத்துக்கான பிளான் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதுக்கு பதிலளிக்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நானும் என்னுடைய ஒய்ஃபும் பிரசாந்துக்கான ஒரு நல்ல வரனை தேடிட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே திருமணத்தை முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காரு. பிரசாந்த் அவர்களுடைய முதல் மனைவியான கிரகலட்சுமி டைவர்ஸ் கேட்கறதுக்கு காரணமா பிரசாந்த் அவர்கள் வரதட்சணை கேட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பிரசாந்துக்கும் கிரகலட்சுமிக்கும் ஒரு பையன் இருக்கிறாரு. இந்த பையன் அவங்க அம்மா கூட தான் சேர்ந்து இருக்கிறான். அடுத்ததா பிரசாந்துக்கு கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது.